நாடு என்றும் ஸ்ரீ வைகுண்டம் என்றும் பெயர் பெற்றிருக்கிற பரமபதம். அதுதான் 108வது திவ்யதேசம். பரமபதத்துக்கு நாம் நேரே சென்று காண்பதோ சேவிப்பதோ தற்போது இயலாது. அது என்றோ ஒரு நாள் நிகழும். பின் எந்த திவ்யதேசத்தில் இருந்து கொண்டு வைகுண்டத்தின் விளக்கத்தை பார்க்கலாம்? பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்திலே இருந்து கொண்டே அதன் பெருமையை பார்ப்போம். இன்று நாம் கொள்ளிடக்கரையில் காவேரி கரையில் உள்ள புறச்சோலையில் உள்ளோம். இங்கிருந்து கொண்டு வைகுண்டத்துக்கு போகும் மார்க்கத்தை பற்றி வழியை பற்றி விளக்குகிறேன். அடுத்த நாள் சந்திக்கும் போது காவேரியையே விரஜையாக கொண்டு வைகுண்டம் புகுவதற்கு முன்னால் விரஜா நதி என்று ஒரு ஆறு ஓடுகிறது. அதில் நீராடிவிட்டுத்தான் உள்ளே புக வேண்டும். அதை அடுத்த நாள் பார்ப்போம். ஆற்றில் நீராடி உள்ளே சென்ற பிற்பாடு ஸ்ரீ வைகுண்டம் வரும். அதையும் வைகுண்ட வாசலிலேயே அனுபவிப்போம். அது தாண்டி உள்ளே சென்றால் ஆயிரக்கால் மண்டபம் வரும். அதையும் ஸ்ரீரங்கத்து ஆயிரக்கால் மண்டபத்திலேயே பார்ப்போம். அதற்குள் திருமாமணி மண்டபம் என்னும் உயர்ந்த மண்டபம் இருக்கும். அதில் தான் ஸ்ரீ வைகுண்டநாதன் எழுந்தருளி இருப்பார். அதை அடுத்த நாள் பார்ப்போம். ஓரொரு நாளும் இந்தந்த இடத்தை அனுபவிக்கும் போது வைகுண்டத்திலே உண்டான செய்திகளையும் எப்படி உற்சவங்கள் நிகழும் என்பதையும் திருவரங்கத்தில் அதே போல நிகழும் உற்சவங்களில் சிலவற்றையும் பார்த்து கொள்ளுவோம். முதலில் வைகுந்தத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அனைவருக்கும் விதியா, எல்லாரும் தான் செல்ல வேண்டுமா என்கிற கேள்வி எழலாம். பக்தியினாலேயோ சரணாகதியினாலேயோ பெருமானிடம் இருக்கக்கூடிய வைகுண்ட பிராப்தி கிட்டும். அதுக்கு சென்று சேர வேண்டுமென்னால் புண்ணியம் பாவம் இரண்டையும் தொலைக்க வேண்டும். ஏற்கனவே பல நாள் நாம் பார்த்தபடி பாவம் அதிகமாக இருந்தால் நரகத்துக்கு செல்லலாம், புண்ணியம் அதிகமாக இருந்தால் சொர்க்கத்திலே பிறக்கலாம். பாபம் புண்ணியம் இரண்டையும் தொலைத்தாலே இந்த சரீரமும் பிறவியும் சம்சாரமும் தொலையும். உபனிஷத்துக்கள் சொல்லும்போது ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனஹா பரமம் சாமியமுபைதி, புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலைத்து குற்றமற்றவனாய் பகவானோடே சமமான இன்பத்தை அடைகிறான் வைகுந்தத்தில் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்ப புண்ணியம் பாபம் ரெண்டையும் தொலைக்கணும். அப்புறம் இந்த உலகத்திலிருந்து நாம் கிளம்ப வேண்டும். எப்படி கிளம்புகிறான், எந்த வழியிலே போகிறான்ங்கிறத பார்ப்போம். அஸ்மாத்து ஷரீராத்து சமுத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்ய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்யதே என்று உபனிஷத் வாக்கியம். அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய, இந்த சரீரத்திலிருந்து ஜீவாத்மா வெளியே புறப்பட வேண்டும். பகவானே அத்தை செய்கிறார். நம்முடைய முதுகுத்தண்டை மத்தாக வைத்து இந்த உடல் முழுவதையும் கடைந்து அதில் இருக்கக்கூடிய புலன்கள் பூத சூக்ஷ்மங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து பிராணவாயுவோடையும் மனசையும் சேர்த்து கொட்டு ஆத்மாவை இதிலிருந்து வெளியே புறப்பட விடுகிறார். ஆத்மா வெளியில புறப்படணும், சரீரம் கீழே விட வேண்டும். பல பேருக்கு நாம பார்த்தோம்னால் கடைசியா ஆத்மா பிரியும் போது எத்தனையோ துடிப்புகள் உடலில் நிகழ்ந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரு புன்சிரிப்போ மகிழ்ச்சியோ கடைசி நேரத்தில் பார்க்கிறோம். சாமான்யமா தமிழ்ல சொல்றது வழக்கம், அணைய போகிற விளக்கு கொழுந்து விட்டெரிகிறது என்று சொல்லுகிற மொழி. அதே போல இந்த விளக்கு ஆத்ம ஜோதிஷு அணைய போகிற விளக்கு அல்ல, இன்னும் நன்கு வைகுண்டத்துல போய் எரிய போகிற விளக்கு. அது இந்த சரீரத்துக்குள் அகப்பட்டு எத்தனையோ இன்னல்களை அனுபவித்து விட்டது. இனி புண்ணியத்தையும் பாவத்தையும் தொலைத்து விட்டது. புறப்பட வேண்டும். புறப்படணும்னா அதுக்கு மார்க்கம் வேணும் அல்லவா? நம்முடைய ஹிருதயத்திலிருந்து, அதாவது தலைகீழ் பிடிக்கப்பட்ட தாமரையை போல இருக்கிற நம்முடைய இதயத்திலிருந்து 101 நாடிகள் தலையை நோக்கி பிரயாணப்படுகின்றன. நாடி என்பது மிக நுண்ணிய நரம்புகளைப் போல இருக்கும். அதுல 101வது நாடிக்கு சுஷும்னா நாடி என்று பெயர். அந்த நாடியை பற்றினால்தான் வைகுந்தம் செல்லும் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் செய்ய முடியும். இங்கே உள்ளே இருப்பதோ இருட்டு, வெளிச்சமில்லை.
ஆத்மா புறப்படுவதற்கு எங்கு வெளிச்சம் கிட்டும்? அப்ப பகவானே அங்க அருகில் இருக்கிறவர் தன்னுடைய அனுகிரகத்தாலே தன் திருமேனி ஒளியாலே ஆத்மாவுக்கு 101வது நாடியை பிடித்து கொடுக்கிறார். இவ்வாத்மா 101 பற்றி தலை வழியாக பிரம்மரந்திரம்னுட்டு நம்முடைய நடு தலையில் சிறு துளை உள்ளது. நாம் பிறக்கும் போதே அது துளையா இருக்கும். அப்புறம் குளிப்பாட்டு தான் அதை நன்னா கடினமா ஆக்குவா. ஆனா இப்ப கூட அந்த இடத்துல சரியா அடிபட்டா வலி இருக்கும். அந்த பிரம்மரந்திரம் பிரம்ம துளையின் மூலமாகத்தான் ஆத்மா வெளியே புறப்படுகிறார். பிற்பாடு நீண்ட மார்க்கம், 12 உலகங்களை கடந்து செல்ல வேண்டிய மார்க்கம். அதில் முதல் உலகம் 2, 3, 4, 10, 12 12 லோகங்களை தாண்டி அப்புறம் மூல பிரகிருதியை தாண்டி விரஜா நதி வரும். அதில் நீராடி விட்டு உள்ளே செல்ல வேண்டும். நம்மாழ்வார் ஒருவர் தான் இருந்த ஆழ்வார் திருநகரி திருப்புளியமரத்தடியிலிருந்தே ஒரு ஆத்மா பரமோதத்துக்கு செல்லும் காட்சிகள் அனைத்தையும் கண்டார். அதை தன்னுடைய திருவாய்மொழியில் 10 9 திருவாய்மொழியில் சூழ்விசும் பணிமுகில்னு தொடங்குகிற பாசுரங்கள் அதிலே விளக்கி இருக்கிறார். அதையும் வைத்துக்கொண்டு சாந்தோக்கிய உபனிஷத்து, பிருகதாரண்யக உபனிஷத்து, கட்டோபனிஷத்து ஆகியவற்றை சீர்தூக்கி பார்த்தால் மார்க்கம் இதுதான் என்று தெரிய வருகிறது. ஒரு ஆத்மா புறப்படுறார். சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின, 7 பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே என்று பாசுரம் தொடங்கிறது. ஆத்மா புறப்படும் போதே இங்கு இருக்கிற கடல்களெல்லாம் கையசைத்து ஆர்ப்பரிக்கின்றன. ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் வரவேற்கிறார்கள். சூழ்விசும் அணிமுகில் மேகங்களெல்லாம் கர்ஜித்து நன்கு காலம் வாசிக்கிறா போலே, சின்னம் ஊதுகிறா போலே வரவேற்பை கொடுக்கின்றன. ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின, 7 பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. இதோ ஒருத்தன் மோட்சத்துக்கு செல்லும் மார்க்கத்தில் வருகிறான், அவனை நான் மரியாதை செலுத்த வேண்டும். அதில் முதல் பாதையில் முதல் உலகத்துக்கு அர்ச்சிஸ் என்று பெயர். அர்ச்சிஸ்னா ஒளி என்று, ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ஒளிமயமா இருக்கும். இருள்மயமான இந்த லோகத்தில் இருந்தது போய் ஒளிமயமான முதல் இடம். அதுக்கு அடுத்தது பகல் பொழுது. இது 2வது உலகம். பகல் பொழுதுன்னா அது நேரம் அல்ல, பகல் பொழுதுங்கிறதே ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு அபிமானியா தேவதைகள் இருப்பார்கள். அவர்களிடத்துல மரியாதையை பெற்றுக்கொண்டு ஆத்மா மேலே போக வேண்டும். 2வது பகல் பொழுது. 3வது 15 நாட்கள் இருக்கிற அமாவாசைக்கு பிற்பாடு பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறைன்னு சொல்லுகிறோமே, சுக்லபக்ஷம், அதுதான் 3வது உலகம். 4வது உலகம் உத்தராயணம்ங்கிற 6 மாசங்கள். தை மாசத்திலிருந்து தொடங்கி 6 மாசங்கள் இருக்கும் உத்தராயணம் அடுத்த உலகம். அதற்கு மேலே சம்பத்சரம். சம்பத்சரம்ங்கிறது ஆண்டு, அது 5வது உலகம். அடுத்து வாயுலோகம் 6வது லோகம். காற்று மண்டலம் அத்தனையும் 6வது லோகம். அதையும் தாண்டுகிறான். நம்மாழ்வார் ஆச்சரியமா சாதிக்கிறார். இப்படி ஒத்தொட்டா நாம தாண்டி கொண்டிருக்கிறோம் இல்லையோ, அவரவர்கள் நமக்கு மரியாதை செலுத்துவர்கள். இவர்கள்லாம் மேல புகுகிறார்களே, மாதவன் தமரென்னு வாசலில் வானவர் போதுமின் யமதிடம் புகுதுக என்னலும் கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கெருடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. அங்க இருக்கிறவாள்லாம் பூரண குற்படம் காட்டுவார்களாம். தேவரியருடைய திருவடி அடியனுடைய குடிசையில் பட வேண்டும் என்று சொல்லி ஒத்தொத்தரும் கூப்பிடுவார்களாம். நாம என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த லோகத்திலே. அதை தாண்டி பிரம்மா முதலான தேவர்கள், சூரியன், சந்திரன், இந்திரன், குபேரன் போன்ற அனைவரும் இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு இன்னும் கிடைக்கலையே, ஒரு ஜீவாத்மா அவனுக்கு கிடைச்சுடுத்தேன்னுட்டு ஆனந்தப்பட்டு நம்மை கூட்டு நன்கு வழிமுழுக்க மரியாதை செலுத்துவர்கள். அதை பெற்றுக்கொண்டு 7வது லோகத்துக்கு போறோம். அதுதான் சூரிய மண்டலம். 8வது லோகம் சந்திர மண்டலம். அறிவியல் படி சற்று மாறுபட்டு இருந்தாலும் புராணத்தின்படி உபனிஷத்தின்படி பார்த்தால் 7வது லோகம் சூரிய மண்டலம், 8வது லோகம் சந்திர மண்டலம். 9வது லோகம் வித்யுத் லோகம். வித்யுத்துங்கிறது மின்னல். மின்னல் உலகத்தை போய் அடைவோம். அந்த லோகத்திலிருந்து அந்த வித்யுத்து நம்மோடையே கூட வருவர். அவருக்கு அமானவன்னு பேர். இந்த லோகத்திலேருந்து அந்த லோகத்துக்கு அவர் தான் நம்மை அழைத்து போக போகிறார். அமானவன்